வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது. இது நம் காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம். இப்போ வேதாகமத்தை எடுத்து பார்த்தவங்க இல்ல எழுதுறவங்களுக்கு சொல்றேன். சகரியா 12ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை என்ன செய்யுங்க, நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது 1967 இருந்து இந்த 2025 வரைக்கும் இன்னும் அதுல நடக்கும். அது வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனம் அந்த 3 வசனத்துக்குள்ள இருக்கு. நம்முடைய காலகட்டத்தை பத்தியும் அதுல இருக்கு. இப்ப நம்ம அதான் பார்க்க போறோம். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமில குடியேற்றப்பட்டிருக்கும்னு சொன்னார். இப்ப இஸ்ரவேல் தேசம் வந்ததை பார்த்தோம் இல்லையா? ஆனா அவர்கள் வரும்போது எருசலேம் வரவில்லை. எருசலேம் அவங்க கையில இல்ல. அதாவது நான் சொல்றது 1948 இல்ல. எருசலேமை பத்தி ஏன் நம்ம பேசுறோம் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல்னாலே தலைநகரம் எதுதான் உங்களுக்கு இருக்கணும்? எருசலேம் தான் இருக்கணும். அது மகாராஜாவின் நகரம் அப்படின்னு இருக்கு. ஆனால் 1948 அவங்க கிட்ட கொடுக்கல. அதுக்கு நிறைய பல்வேறு அரசியல் காரணங்களை சொல்லுவாங்க, உலக காரணங்களை சொல்லுவாங்க. அது அவங்க சொல்லக்கூடியது. ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவ்வளவுதான். கர்த்தர் கொடுக்க நினைத்ததை ஒரு நாளும் ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் கொடுக்க வேணாம்னு தடுத்ததை நீங்க என்னதான் குட்டி கர்ணம் அடிச்சாலும் கிடைக்காது. ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை ஒரு வயலும் மூட்ட முடியாது. ஆண்டவர் பூட்டின வாசலை ஒரு வயலும் திறக்கவும் முடியாது. அதனால எருசலேமே 1948 ஐநா சபை இஸ்ரவேல் கையில கொடுக்கல. அதுக்கு அவங்க எவ்வளவு ரீசன் சொன்னாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஏன் எருசலேமை கர்த்தர் கொடுக்கலங்கிறதுக்கான வசனம் தீர்க்க தரிசனம் அங்க இருக்கு. மீகா 3:12. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். இதை ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கவனிங்க, மீகா 3:12 சொல்லுது, எருசலேம் என்னவாகும்? மண்மேடுகளாகி போகும். அதனால காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 26ஆம் அதிகாரத்துல இந்த மீகா எரேமியா காலத்துல வாழ்ந்தான ஒரு தீர்க்கதரிசி. அவர் கூடவே இருந்த இன்னொருத்தர். சோ அந்த காலகட்டத்துல எருசலேம்ல இருந்ததான பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பட்டணத்தை மண்மேடாக்கி போட்டுருவேன், இது எனக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டார். அதன் விளைவாக எருசலேம் மண்மேடாக்கி போட்டது. இது எருசலேம் மண்மேடாக்கி போட்டாங்கன்றதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃப். ஏன்னா 1900வது வருஷம் வரைக்கும் எருசலேம்ல ஒரு மரம் கூட இல்லாமல் இருந்துச்சாம். அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க சொல்றாங்க. காரணம், கர்த்தர் தேசத்தை கைவிட்டார். நான் எப்பவும் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் மட்டும் கையில எடுத்தார்னா எந்த பாலைவனத்தையும் சோலைவனமாய் மாத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா கர்த்தர் கைவிட்டுட்டாரு, எப்பேற்பட்ட பட்டணமாய் இருந்தாலும் அது பாலைவனமாய் மாறிடும். ஆசீர்வாதம் என்பது கர்த்தரால் வரக்கூடியதாய் இருக்கிறது. நாம கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்தால் எவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நினைச்சார்னா ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் உட்கார வைக்க கர்த்தரால் முடியும். கர்த்தர் நினைச்சார்னா ராஜாவா இருக்கிற நேபுகாத் நேச்சார புல்லு மேய வைக்கவும் முடியும். ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. நான் எனது என்னது என்னாலதான் நான் என்னது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் காணாம போச்சு தமிழ்நாட்டுல. கர்த்தருடைய கிருபைன்னு சொன்னவங்க இன்னை வரைக்கும் நிக்கிறாங்க. எருசலேம் மண்மேடாக்கி போனதுக்கு பெரிய காரணம், அங்கே கர்த்தருக்கு முன்பாக நடந்த அருவருப்புகள், அவ்வளவு காரியங்கள். கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், மண்மேடாக்கி போயிடுச்சு. ஆனால் நம்முடைய ஆண்டவரை போல அவ்வளவு இரக்கத்தின் தேவனை, அன்பான தேவனை உங்களால பார்க்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு 34 ஆண்டுகளாகிறது. இந்த 34 ஆண்டுகளாக நான் இயேசுவுக்கு கெட்டவனாய் இருந்திருக்கிறேன், தூர போயிருக்கிறேன், அருவருப்பான காரியங்கள்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட இயேசு எனக்கு கெட்டவராய் இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட என்னை அவர் கை விட்டதே கிடையாது. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போலதான் அவர் சுமந்து கொண்டு வந்தார். ஆண்டவருடைய பெரிய அன்பினுடைய உச்சம் என்னன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனை காப்பாற்றணும்னு நினைப்பாரு. அந்த செகண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு, அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்றதுல. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த சிலுவையில அந்த கல்லனை காப்பாத்தி பரதீசி கூட்டிட்டு போயிட்டார். இதெல்லாம் கர்த்தருடைய அன்பினுடைய உச்சம். அதெல்லாம்
அப்படிப்பட்டதான ஒரு தேவன் எருசலேமை கைவிட்டேன், அதை நான் மண்மேடாக்கி போட்டேன் எவ்வளவு சொன்னாலும் அதே தேவன் தான் சகரியா 12:6 சொன்னாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னார். இந்த தீர்க்க தரிசனம் பார்ட் நிறைவேறிச்சு. எருசலேம் திரும்பவும் வந்துச்சு. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி நடைபெற்றதான ஒரு யுத்தம். இதுக்கு பேரு 6 நாள் யுத்தம்னு பேரு, ஓய்வு நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க, இல்ல யாம் கியூப்பர் வார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ராணுவ வீரர்கள் தான் அதை பிடிச்சவங்க, மிச்ச மீதி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு சண்டை போட்டு இதை பிடிச்சாங்க. இப்ப நீங்க பார்க்க போறதான அந்த யுத்தம் வருது 1967 ஜூன் மாசம் நடந்துச்சு. இதான் அபிஷியலாக 2000 வருஷம் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு யூதர்கள் எருசலேமுக்குள்ள நுழையிறாங்க. அபிஷியலாக நுழையிறாங்க, இப்பதான் நுழையிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி சகரியா 12:6 தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. எருசலேம் மண்மேடாகியும் போச்சு, திருப்பி அவங்க கைக்கும் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னாரு. சொன்னபடி வந்தாச்சு. இப்ப அந்த வசனத்துல சொன்ன குடியேற்றப்படும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு. இது பகல்ல உள்ளது, இது இரவுல உள்ளது. யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கிற ஒரு பட்டணத்தை தப்பு செஞ்சு அருவருப்பு செஞ்சாங்கன்னு அது அப்படியே மனுஷன் குடியேற முடியாத மண்மேடாக்கி போட்டுட்டார். டேவிட் சிட்டின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதை எழுதினவர் சொல்றாரு, போய் பார்த்துட்டு அவர் வந்து சொல்றாரு, எருசலேமுக்குள் ஒரு மரம் கூட இல்லையா, ஒரே ஒரு மரம் கூட. அவர் சொல்றாரு, வசனத்துல சொன்னபடியே எருசலேம் மொட்டை அடிக்கப்படும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குங்க. ஒரு மரம் கூட இல்ல, முழுக்க பாலைவனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இதையும் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். இப்ப அதே தேவன் தான் மீண்டும் குடியேற பண்ணியும் இருக்கிறார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவனுடைய வல்லமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு ஒண்ணுமில்லாத ஒரு பட்டணத்தை மீண்டும் குடியேற பண்ணியாச்சு. சகரியா 12:6 நம் கண்களுக்கு முன்பாக ஒரு பகுதி நிறைவேறிடுச்சு. ஆனால் அதுல ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றார். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல குடியேற்றப்படும். அதே ஸ்தானம். என்ன ஸ்தானம்? இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் வேற சொல்லுவோம், தாத்தா பாட்டி நிறைய இருக்கு. ஆனா அத்தனை பேருக்கும் வேலைக்கு போகும்போது அங்க ஒரு ஸ்தானம் இருக்கும். அது மேனேஜரா இருக்கலாம், அல்லது வந்து ஸ்டாஃபா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஸ்தானம் இருக்கு. அதே மாதிரி எருசலேம் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதுதான் இஸ்ரவேலின் தலைநகரம். அதான் அதோட ஸ்தானம். ஆனால் அது 1967 ஆகல, வந்துடுச்சு, ஆகல. இதுக்கும் அதே மாதிரிதான் நிறைய காரணங்கள். சுத்தி இருக்கிற நாடுகள் ஆக உடல, அவங்கள அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் அதை திருப்பி தலைநகராக மாற்றுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே தலைநகராக மாற்றினார். அது வேற யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் சொன்ன போது அது ஆகும். சரியா 1967 இருந்து 50வது வருஷம், இதான் நான் சொன்னேன் நம்ம காலத்துல நடந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லி. 2018 மிக முக்கியமான சரித்திர தீர்க்க தரிசன வருஷம் அது. 2018 வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் சொன்னபடி மிக துல்லியமாய் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அமெரிக்க அதிபராக முதல் முறை ட்ரம்ப் வந்தார். வந்தபோது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்குறுதி கொடுத்தார் யூதர்களுக்கு. அவங்க நாட்டில் இருக்கிற யூதர்கள், அவங்க நாட்டில் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஓட்டு வாங்கும் போது அவர் வாக்குறுதி கொடுத்தார். நான் ஒருவேளை ஜனாதிபதி ஆயிட்டா இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் எருசலேமை தலைநகரா மாத்துவேன் அப்படின்னார். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா யாருமே செஞ்சதில்லை. அதே மாதிரி அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, அந்த அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஜெயிச்ச உடனே 3வது நாள் 5வது நாள் ஒரு வாரத்துல பதவியேற்பு நடக்காது. அவங்க ஊர்ல 2 மாசம் கழிச்சு தான் நடக்கும். நவம்பர் 20 எலெக்ஷன் முடியும், ஜனவரி 20 பதவியேற்பு. 2 மாசம் கழிச்சு தான் பதவியேற்பாங்க யாரா இருந்தாலும். அப்ப இவர் ஜெயிச்சிட்டாரு, ஆனா பதவி ஏற்கல. இப்ப இவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஜனாதிபதியா ஜெயிச்சிட்டீங்க, பதவி ஏற்ற உடனே இஸ்ரவேலுக்கு தலைநகரா எருசலேமை மாத்துவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ட்ரம்ப் சொன்னாரு, நான் சொன்னதுதான், நான் வந்த உடனே கண்டிப்பா செஞ்சிருவேன்னு சொன்னார். இப்போ உலக நாடுகள்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரம்ப்பை பத்தி தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு செய்வாரு. என்ன செய்யறாருங்கிறது அவருக்கும் தெரியாது. செஞ்ச பிறகுதான் யோசிப்பாரு, அப்புறம் அவரே பின்னும் வாங்குவாரு. அது அவர் நல்ல மனுஷன். அவர் சில மனிதர்கள் 2 வகை இருக்கிறாங்க. ஒன்று யோசிச்சு செய்வாங்க, இன்னொன்று செஞ்சுட்டு யோசிப்பாங்க. இதுல ட்ரம்ப் 2வது வகை, எதையுமே செஞ்சுட்டு யோசிப்பாரு. இப்ப அதே மாதிரிதான் சொல்லிட்டாரு, நான் வந்து தலைநகரா மாத்துவேன் அப்படின்ட்டாரு. உடனே இவரை பத்தி யோசிச்சவங்க நினைச்சாங்க, இந்த திடீர்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒன்று பண்ணாங்க. அது வந்து அவங்க செய்யறது இல்ல, பைபிளோட தீர்க்க தரிசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை
சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேறியது. சொன்னபடியே அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு, அதாவது 2017 டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி உலகத்தில் உள்ள 50 நாடுகள் ஒரே நாள் அப்படியே எருசலேமுக்கு அகைன்ஸ்டா மாறினாங்க. எருசலேமை தலைநகரா மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து, ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு 28 நாடுகளும், அரபு தேசம் ஒரு 22 நாடுகளும் சேர்ந்து 50 நாடுகள் முடியாது அப்படின்னாங்க. அது மட்டுமல்ல, 2018 ஜனவரி அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே ஐநா சபையில போய் இந்த தீர்மானத்தை கொடுத்து எருசலேமை தலைநகரா மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஃபேவர் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வாசிச்ச வசனத்துல பூமியில் உள்ள 4வது வசனம் வாசிங்க. 12 நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் 12:3 வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். எவ்வளவு பேர்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ள நாடுகள்ல 128 பேர் அதற்கு விரோதமாய், 128 நாடு அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டது. எருசலேமுக்கு ஆதரவாக 9 நாடு தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னாங்க, எருசலேம் தலைநகராக மாறக்கூடாது, இது உலகத்துக்கு நல்லதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஏன்னா சகரியா 12:6 அவர் சொல்லிட்டாரு, எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வரும் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் இதை செஞ்ச உடனே அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார். அடுத்த 5 நாள்லயே என்ன வந்தார். வந்தவொடனே சொன்னாங்க, ஐநா சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே ட்ரம்ப் ஒண்ணு சொன்னாரு, அதை இப்ப செஞ்சிருக்கிறார் 2வது முறை. அப்ப என்ன சொன்னாருன்னா, நம்ம வேற ஐநா உருவாக்கிடுவோம்னு சொன்னார். இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிருக்கிறாங்க, அதனால ஐநாவே வேண்டாம், வேற ஒண்ணு உருவாக்கிடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அமெரிக்கா அரசாங்கத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அது உலக வல்லரசு. நீங்களே பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்க பவர் என்னன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பவர் உண்டு. ஐநா சபையில எந்த தீர்மானம் வந்தாலும் அந்த தீர்மானத்தை ஒரு நாடாக தடுக்க அமெரிக்காவுக்கு மட்டும் அந்த வல்லமை உண்டு. அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணா அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை ஐநா கேட்கணும், அதை தாண்டி வேற யாரும் எதுவும் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நாட்டுக்கு அந்த பவர் உண்டு. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து 5 பேருக்கு உண்டு. சோ இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இதை யூஸ்வலா எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான நேரம், தன்னுடைய நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருது, எல்லா நாடும் ஒரு தீர்மானம் போட்டு தன் நாட்டை நெருக்குதுன்னும் போது இந்த 5 நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வீட்டோ பவர். ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணாரு, இந்த வீட்டோ பவரை நான் இஸ்ரவேலுக்காக யூஸ் பண்ண போறேன். கணக்குப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் உலகத்துல ஒரு குட்டி நாடு. அந்த மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா ஒரு 3% தான் இருக்கிறாங்க. அவங்களோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறதுல அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க மாதிரி தான். ஆனா ட்ரம்ப் சொன்னாரு, என் வீட்டோ பவர் நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி 128 நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு மனுஷனாக நின்று, ஒரு நாடாக அமெரிக்கா நின்று அந்த தீர்மானத்தை இல்லாமல் போக பண்ணிட்டு, வேதம் சொன்னபடி சகரியா 12:6 2018 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது, எருசலேம் தலைநகராக மாறியது. அல்லேலூயா. 2500 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமா நிறைவேறிச்சு ஆண்டவர் சொன்னபடி. அதை யாரை கொண்டு செய்றாரு, எப்படி செய்றாருலாம் கிடையாது. அன்னைக்கு வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, கோரேசை கொண்டு தேவாலயத்தை கர்த்தர் கட்ட தொடங்கினார், வாசிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஆண்டவர் யாரை கொண்டு செய்றாரு தெரியாது, ஆனா அவர் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் எதிர்த்து நிக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம கூட இருக்கிற தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். 128 நாடு அகைன்ஸ்டா இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எழுதி வச்சது 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச வார்த்தை தான் ஜெயிச்சிச்சு. 128 நாடு ஜெயிக்கல. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார், வாக்கு தத்தம் பண்ணுகிறார், உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அது ஊழியத்துக்கோ, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ, எதிர்காலத்துக்கோ, எல்லாத்துக்கும் நம்முடைய ஒரே நம்பிக்கை கர்த்தருடைய வாக்கு தத்தம். நான் எப்பவும் சொல்வேன், ஊழியத்துக்கு வரும்போது சில தம்பிகள் சொல்லுவாங்க, எனக்கு நான் ஊழியத்துக்கு வரேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஊழியம்பாங்க. நான் சொல்லவே மாட்டேன், உனக்கு என்ன ஊழியங்கிறத நான் தீர்க்க தரிசனம் சொல்லவே மாட்டேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு கர்த்தர்ட்ட வார்த்தை வாங்கணும், உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். ஏன் தெரியுமா, நீங்க சாகர வரைக்கும் அதான் அழைப்பு. அதுல நிறைய மேடு வரும், பள்ளம் வரும், வனாந்திரம் வரும், யோர்தான் வரும், செங்கடல் வரும். அத்தனை
சோதனையிலும் உங்களை நிக்க வைக்க போறது என்ன தெரியுமா? அவர் முதல்ல கொடுத்த அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் உங்களை நிலைநிற்க பண்ணும். அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் கடைசி வரைக்கும் ஓடுவோம். எலியாவை பத்தி வசனம் சொல்லும், 1 ராஜாக்கள் 19, அவர் போஜனத்தையும் தண்ணியும் கொடுத்தாராம். வசனம் சொல்லும், அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஓரேப் என்னும் தேவ பர்வதம் மட்டும் வந்தான். அந்த கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை வசனம் அப்பம், அதை சாப்பிட்டுட்டு வருக வரைக்கும் ஓடலாம். ஏன்னா அந்த வசனத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையில ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். வாக்கு மட்டும் பண்ணிட்டாருன்னா அதை அப்படியே அவர் நிறைவேற்றுவார்.